ஹாய். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபோன் வாங்கலாம்ன்றதை பற்றி ஒரு பேசிக் இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்கணும் ஃபோன் வாங்குறப்போ, அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இது. இப்போ நீங்கள் ஃபோன் வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை லாங் டேர்மாக சர்வீஸ் கடைக்கும் கொடுக்காமல் சர்வீஸ் சென்டருக்கும் போகாமல் லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த சில விஷயங்களெல்லாம் ஃபோனை பார்த்து வாங்குறது ரொம்ப ரெக்கமெண்டட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கினாலும் வாங்க, என்ன மாடலில் வாங்கினாலும் வாங்க, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேசிக்காக இது இருந்ததுனாக்கா உங்களோட செலவு இது நிறைய மிச்சப்படுத்தும். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்மியோட மொபைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த சைடு இப்படி தான் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக சார்ஜிங் போட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3.5mm இருக்கும். சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 3.5mm மேலே கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இல்லை இங்கே எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரும் இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே போடுற மாதிரியும் வரும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, மோஸ்ட்டாக சிம் ட்ரே கூட இங்கே சைடில் வர்றது கூட அக்செப்டபுள் தான். இப்போ இந்த ஃபோனில் இங்கே சைடில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட அக்செப்டபுள் தான். ஏன்னா நம்ம அதை அடிக்கடி நம்ம சிம்ன்றது கழட்டி போட்டுட்ருக்க மாட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் போடுறது 3.5mm ஜாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுன்றது இருக்கும். இந்த போர்டு தான் மெயின் போர்டு. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு அந்த 3.5mm ஜாக்கில் இஷ்யூ ஆச்சுனாக்கா மெயின் போர்டில் தான் அந்த 3.5mm ஜாக்கை வந்து கழட்டிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் போர்டில் கையை வைக்கிறது ரெக்கமெண்டட் கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் மதர் போர்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு சின்னதாக இன்னொரு போர்டு இருக்கும், அது வந்து சப் போர்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3.5mm ஜாக்கு, டைப் சி சார்ஜிங் போட்டு அதெல்லாம் வந்துடுறதுனால ஸோ நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட 3.5mm ஜாக்கையும் மாற்றலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு மட்டுமே மாற்றிக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டுக்கு 2 கேபிள் போகும். அது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கேபிள்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே என்ன தான் இங்கே இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பிளேக்கு வர லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து தான் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மெயின் போர்டுலேருந்து சப் போர்டுக்கு சார்ஜ் ஆகிறது எல்லாமே வந்து இந்த 2 கேபிள் மூலியமாக தான். ஒரு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு, இன்னொரு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுற டேட்டா ரீட் பண்ணுறது, ஹெட்ஃபோன் பாட்டு கேட்குறது, வைப்ரேட்டர் கூட இங்கேயே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக நிறைய மாடல் வந்து வைப்ரேட்டர் கூட கீழே தான் இருக்கும். இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடிக்கடி நம்ம அந்த பார்ட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ சிம்மு போட்டுட்டோம்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம அந்த சிம் ட்ரே அதெல்லாம் நம்ம கழட்ட மாட்டோம். ஆனால் அந்த 3.5mm ஜாக்ன்றது சார்ஜ் போடுறது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் போர்டு மதர் போர்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதையும் வந்து மேலே இருக்க மாதிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்காதீங்க. ஏன் இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கிடுறது ஒரு விஷயம் இல்லை. நான் பின்ன சர்வீஸ்னு வரப்போ இப்போ மெயின் போர்டில் அந்த கனெக்ஷன் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். நாலு பின்ன ஏதாவது கழட்டுறாங்கன்னும் போது அதில் ஏதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது வேறு ஏதாவது காம்போனன்ட்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ மெயின் போர்டில் கையை வைக்காமல் இருக்கிறது நல்லது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வேர்ல்டு ஸ்லீக்கஸ்ட் ஃபோன், ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற ஃபோன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ஃபோனையும் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரேம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ போடுற அந்த இது நடுவில் கொடுத்துருக்க ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம். மோஸ்ட்டாக அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மெல்லிஸாக வந்துச்சுனாக்கா ஸ்க்ரூ போட்டோன்னா ஸ்க்ரூலாம் நிற்காது. அட்லீஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக எப்படி நான் சொல்கிறது, ஒரு 5mm ஸ்க்ரூ, ஒரு 4mm அந்த மாதிரி ஸ்க்ரூ போடுறது இருக்கணும். நீங்கள் மெல்லிஸான மாடல் எடுத்திங்கன்னா ஸ்க்ரூ போடுற இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாயிரும். ஸோ நாளை பின்ன உங்களுக்கு சரி நீங்கள் ஒரு ஸ்லீக்கான மாடல் மொபைல் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான திக்னஸுக்கு தான் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் கேஸ்லாம் போட மாட்டேன், இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் சேஃப்டி கேஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்ப 4 இடத்துல ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால எனக்கு அது பிடிக்கல
இல்லை நான் இதுதான் இப்படியே தான் யூஸ் பண்ணுறேன்னா, இன்கேஸ் ஃபோன் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, கீழே வந்து டிஸ்பிளே உடையிறதுக்கு, ஐ மீன் சேஃப்டியும் சொல்லலாம். இப்போது ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கிற ஃபோனையும் மெலிசாக இருக்கிற ஃபோனையும் ஒரே ஹைட்லேருந்து கீழே போட்டிங்கன்னா அந்த மெலிசாக இருக்கிற ஃபோன் உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு, இப்போ நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறீங்க, ஃப்ரேம் சீக்கிரமாக பெண்ட் ஆயிரும். இப்போ அதே ஏன்னா வந்து மெலிசான ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் ஃப்ரேம் சீக்கிரமாக உங்களுக்கு பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைகளை மாற்றுறதுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ரேம்ன்றது சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஃப்ரேமை போட்டு ஒரு 10 ஸ்க்ரூ இருக்குன்னா 8 ஸ்க்ரூ தான் பிடிக்கும். எல்லா 10 ஸ்க்ரூவுமே அந்த டெக்னீஷியன் வச்சுருந்தாலுமே சிலது வந்து அந்த மரன்னு சொல்லுவோம், த்ரெட்டு இது வந்து போயிடும். அதனால் வந்து அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுன்னு சொல்லி விற்கிறதையும் வாங்காதீங்க, அதுவும் ரெக்கமெண்டட் கிடையாது. மற்றபடி இதில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வீடியோ இது. இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரியான ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வாங்கலான்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். விஷயம் இதுதான், மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் கீழே இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. சில மாடலில் வந்து சிம்ட்ரேவும் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரெக்கமெண்டட் தான். மேலே வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் வாங்காதீங்க. ஓகேங்களா? கீழே இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. நாளை பின்ன ஏதாவது ஒரு காம்போனன்ட் டேமேஜ் ஆனாலும் காம்போனண்ட்டே கிடைக்கலன்ற பட்சத்தில் போர்டையே மாற்றிடலாம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரிஜினல் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போர்டு கூட மாற்றிடலாம். ஆனால் இதே மெயின் போர்டில் இங்கே கை வச்சுட்டாங்கன்னா அதுக்கு வந்து அந்த காம்போனண்ட்டை மட்டும் தான் மாற்ற முடியும், போர்டு மாற்ற முடியாது. அதே மாதிரி மற்ற காம்போனண்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால ஐசியில் கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஓகே. அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்போனண்ட் ஏதாவது ஒன்று போய் ரெண்டுத்துக்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா இங்கே மேலெலாம் ஐசிலாம் நிறைய இருக்கும், அது வந்து க்ளீன் பண்ணுவாங்க, சில பேர் க்ளீன் பண்ணாமல் போடுவாங்க. இப்போ வர்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் ஒரு சில மாடலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே எதுவுமே இது இல்லாமல் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.